நிறைய விஷயத்துக்காக வந்து வைரல் ஆவாங்க. நீங்க எதுக்காக வைரல் ஆயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா? நான் கட்டிட்டு வந்த ஆடையா இருக்கட்டும், பிளஸ் வந்து எல்லாம் சொல்றது ஒண்ணுதான், பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் வந்து தட்டு பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாம்பே போய் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? ஹிந்தி கூட கத்துக்கலாம் போல, மராட்டி வாயில வர மாட்டேங்குது. இதுக்கும் அதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். யாசகம் கேட்கறதா அனுப்புனாங்க. நான் கடையா ஏறி நானும் யாசகம் கேட்டேன். ஸோ அதில் வச்சு வன் பண்ணதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஜரி பண்ணி அங்கேயே இருந்தேன் 13 வருஷம். பாடியா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த உறுப்பு என் உடம்புல தேவையில்லாததாக தான் அகற்றிடுறேன். இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த மாதிரி இருக்குமா? பண்ணியே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. கோயம்புத்தூர் எங்கள் கோயம்புத்தூர் மாதிரியே சின்னதாக திண்ணீர் விட்டுட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு நீட்டாக போனேட்டு சரி நைட்டுக்கு மேலே வீட்டுக்கு பான்னு சொன்னாங்க. ஸோ அந்த வயசில் இருக்கிற பசங்க என்ன இப்போ சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ உன்னை கட்டிக்கிட்டுமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த மாதிரிலாம் அப்பவுமே கேட்பாங்களே. ஓ, சின்ன காதல். பையனா இருக்கும் போது ஒரு காதல் வரும். அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னை ஜோன் கூப்பிட்டுமான்னு கேட்டாரு. அப்பனா சரி என்னை ஜோன் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பேர் எனக்கு பிடிச்சிச்சு. ஜோன் அவர் என்னை கூப்பிடும் போது என்னை பாப்பா என்ன அடிக்காம மற்றவனே அடிச்சுட்டு இருந்தான். பிடிச்சிட்டோம்னா விட்டுருணும்ல, நான் வேண்டவே கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன அடிக்காம இப்படி அவரை பார்த்துட்டே இருந்தான். நானும் அவரை அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன், கண்ணையும் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ மற்றவங்களை பக்கம்லாம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் பேச ஆரம்பிச்சு. அனுஸ்ரீக்கு காதல்னா என்ன? காதல் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்து இது வந்து அன்பு வச்சாதான் காதல். இல்லை, காதல்ல காமம் இருந்தாதான் காதல். ஸோ இந்த காதல் வந்து என்னை பிரிக்காம என்னை சேர்த்து கொண்டு வந்து. ஓகே, எத்தனை காதலி இருக்காங்க? என்கிட்ட காதலிகள் நிறைய பேர் இருக்காங்க. தோராயமா ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்பா. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலுமே வந்து நீங்கள் தான் வந்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு வீடியோ திடீர்னு வருது, செம வைரல். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வைரல் எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த எனக்கு அது வரைக்குமே எப்பவும் போல் நான் நார்மலாக சாரீ கட்டிட்டு தான் போயிட்டேன். பட் அது அவங்க எடுத்து நான் வைரல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் அடுத்த நாளும் எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் கோவிலுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும், மைக் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களோட வீடியோஸ்லாம் வைரல் பார்த்தீங்களான்னு. அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வந்திருக்கலாமே கோயிலுக்குன்னு. எனக்கு தெரியல, அதனால தான் நான் சுடியில் வந்துட்டேன். இல்லைன்னா நான் தெரிஞ்சிருந்தா சாரீ கட்டிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியல சத்தியமானமே, சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது. நிறைய விஷயத்துக்காக வந்து வைரல் ஆவாங்க. நீங்கள் எதுக்காக வைரல் ஆயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா? இந்த விஷயத்துக்காக ஓகே நம்மளுக்கு நிறைய பேரை பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு. அது என்ன அனலைஸ் பண்ணுறது என்னன்னா, நான் கட்டிட்டு வந்த ஆடையாக இருக்கட்டும், சாரீ, அப்புறம் ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தேன். அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே கிராண்டாக வந்திருந்தாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். ப்ளஸ் வந்து எல்லாம் சொல்கிறது ஒன்று தான், பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த வார்த்தைக்காக தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது சொல்லும் போது நான் ரொம்ப வந்து பெருமைப்பட்டேன். பரவாயில்ல, நம்மளை இப்படி சொல்றாங்க அப்படின்னு. எத்தனை பேர் வந்து தட்டு பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எஸ், எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரினா நான் எனக்கு அப்படின்னா அப்புறம் எல்லாம் கமெண்டோடவே நிறுத்திட்டாங்க போல. இன்னும் வரவே இல்லையே. வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. நம்ம கதவை திறந்து வச்சா தெரியும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒரு பெரிய ஆர்க் இருக்கும்ல உங்க லைஃப்ல. இப்போ நீங்க எதுக்காக வைரல் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், நீங்க உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிற விதமா இருக்கும் எல்லாமே. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் பண்ண முடியலையன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டைமுக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்போ இந்த ஃபீல் தெரிஞ்சுது, நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்? எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு விவரம் தெரியணும் அதுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, சின்ன வயசுலேருந்து. ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, பையன் வந்து துண்டு கட்டிக்கிறான் மண்டையிலன்னு. நானும் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு எனக்கு துண்டெல்லாம் நான் கட்டியிருக்கேன் என் மண்டையில், டவல் கொண்டை போடுற மாதிரி. அது ஏதோ ஒரு ஃபீல் அப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் ஷால் எடுத்து சுற்றிக்கிறது உடம்பு மேலேயே. ஓகே, ஃபேண்ட் மேலே அப்படி ஷால் எடுத்து சுற்றிக்கிட்டு புடவை மாதிரி கட்டிக்கிட்டு பண்ணி பார்க்குறதுலாம், தாவணி மாதிரி பண்ணி பார்த்ததெல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு பண்ண ஞாபகங்கள் இருக்கானா. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளர என்னோட உடைகள் மீது வெறுப்பு எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மென் ட்ரெஸ். எஸ், ஓகே, ஷர்ட், இந்த ஷர்ட் பேண்ட் எல்லாம் பிடிக்கல.
எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் நல்ல நாளுக்கு போய் ட்ரெஸ் எடுனாலுமே எனக்கு அதில் ஆர்வம் காட்டுறதே இல்லை. அப்படி இருந்தாலும் எந்த இடத்துல இப்போ பெண்கள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் அழகாக உடுத்துவாங்க இல்லையா, அந்த ஜீன்ஸ் டிஷர்ட், பெண்கள் போடுற ஜீன்ஸு, பெண்கள் போடுற டிஷர்ட் மாதிரி தேட ஆரம்பித்தேன். அப்போது அந்த மாதிரிலாம் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆடை மேலே அதிகப்படியான இது இல்லை, ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பொம்பளை ட்ரெஸ் போட்டு பார்க்கணும், கெவுன் எடுக்கணும், சாரீ கட்டி பார்க்கணும். அம்மாவுக்கு தெரியாமல் தான் கட்டி பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளே. ப்ளஸ் வெளியில் வந்து கட்டி பார்த்தா எப்படி இருக்கும், மக்கள் எப்படி அதை எப்படி எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து வீட்டில் இருக்கிற வரைக்குமே அந்த ஃபீலிங்ஸை சொல்லாமல் வச்சுருந்தேன். எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு 10வது படிக்கும் போது தான், அப்போ தான் வந்துட்டு நான் வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியாது என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து நான் இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கே வந்து நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன், மற்றவங்களாம் நார்மலாக இருக்காங்க, நான் எனக்கு தான் இந்த ஃபீலிங்ஸ் வருது நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சக திருநங்கைகள் ஒருத்தவங்கள யாசகம் கேட்கும்போது நான் தெருவில் பார்த்து அப்போ கேட்டேன் இவங்கக்கிட்ட, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஆனால் நீங்கள் எப்படி புடவை கட்டிக்கிறீங்க, முடி வளர்த்துருக்கீங்க, ஏன்னா யாசகம் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு வயசு இன்னும் கம்மியாக இருக்குமா, கொஞ்சம் வயசான பிறகு நீ கண்டிப்பாக வந்து இதில் சேர்ந்துக்கோ, இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். திரும்ப அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டே இருந்தேன், போகிறது வர்றது, அவங்கக்கிட்ட பழகிறது. அது எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. நேபர்கிட்ட தெரிஞ்சோடனே எனக்கு வீட்டில் தெரிஞ்சு அடித்து உதச்சி போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட சொன்னேன் எங்கே போகணும், பம்பாய்க்கு ஓடி போயிருந்தாங்க. அப்படி பம்பாய்க்கு வந்துட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்க இதை வீட்டில் பேசி இது பண்ண ட்ரை பண்ணிங்களா, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிங்களா அந்த வயசில்? அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில் அந்த நேரத்தில் எனக்கு என் மகன் தான், அவன் வந்து இப்படி இல்லை, ஏதோ பண்ணிட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்க கேட்குற தன்மையிலே இல்லை. நான் அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக முகத்தை பார்த்து நான் இப்படி தான்னு சொல்கிறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, இப்போது பாம்பே நமக்கு நல்ல மொழி தெரிஞ்ச ஊர்லயே நம்ம தனியா வந்துட்டா அந்த வயசுல செம கஷ்டம் பண்றது, ரொம்ப கஷ்டம். பாம்பேல எப்படி மொழி தெரியுமா உங்களுக்கு ஹிந்தி எதுவுமே? இப்ப தெரியும். ஓகே, அந்த தெரியாது, அந்த டைம்ல தெரியாது. ஓகே, எப்படி என்ன பண்ணீங்க, போய் இறங்குனீங்கல்ல, என்ன நடந்தது அங்க? இறங்குனேன். அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னேன் எங்களோட கூட்டாளிகளோட இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப கூட்டிட்டு போய் விட்டாங்க, திருநங்கை சமூகத்துல போட்டு விட்டாங்க. பழகினேன், பேசினேன், பிடிச்சிருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, திரும்பி என்னோடய வீட்டுக்கு போய் நான் அப்படி வாழ்கிறதா, இல்லை மொழி தெரியாத இந்த ஊரில் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை பெருசான்னு பார்க்கும்போது எனக்கு மொழியே தெரியாட்டியும் பரவாயில்ல, தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டாலும் சரி, எனக்கு இந்த ஆடை சுதந்திரம் கிடச்சிருச்சு. முதல்ல எனக்கு என்னோட ஆடை தான் இது. அவர் தெரிஞ்சு கட்டக்கூடிய இந்த சேலை மேலே இருக்கிற இந்த பிரியம் வந்து அவ்வளோ காதல், இந்த சாரி மேலே வச்சிருக்கிற காதல் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த காதல் வந்து என்னை பிரிக்காமல் என்னை சேர்த்து கொண்டு வந்து. ஓகே, எத்தனை காதலி இருக்காங்க? என்கிட்ட காதலிகள் நிறைய பேர் இருக்காங்க. தோராயமா ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஸோ எப்படி இது ஒரு இடத்துலையும் போய் பிடிச்சி வாங்கிடுவீங்க? எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே சாரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான். ஓகே, என்ன ஃபேவரட் கலர்? காட்டன்ஸில் வந்து எனக்கு இந்த கலர் என்னோட ஃபேவர் தான். இதில் தான் வைரல் ஆன இந்த சாரி கட்டிட்டு. அப்படியா? அப்புறம் வந்துட்டு காட்டன் சாரீஸ், காட்டன் சாரி மேலே அளவு கடந்த ராசிபுரம் போய் அதுக்குன்னே போய் எடுப்பேன். அங்கே போயிடலாம். பாம்பே போய் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு சேலஞ்சு இறங்கி போய் நீங்கள் ஒரு பெண் தான் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை உணரணும், அதை எல்லாருக்குமே வந்து இதை எக்ஸிபிட்டும் பண்ணணும். ஸோ அங்கேருந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு நான் போய் நான் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே வந்து மொழி தான். அந்த மொழி கற்றுக்கணும். இப்போ இவங்ககிட்ட நான் சர்வே பண்ணுறதுக்கு இப்போ உங்ககிட்ட நான் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்ப்பே கேட்குறதா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தமிழ்நாடா எல்லாத்துக்கிட்டையும் பேசிடலாம். ஓகே, வடமொழியர்கிட்ட போய் நான் என்ன பேச முடியும்? ஹிந்தி வச்சு பாதி எல்லாருமே படித்தவங்க இல்லை அந்த நேரத்துலலாம். எல்லாத்துக்கிட்டையுமே இங்கிலீஷும் பேசிட முடியாது நம்ம போயிட்டு. என்னன்னு அவங்கக்கிட்ட பேசுறது? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொழியை கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மொழி கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றா கேட்டு தமிழர்கள் அங்கே இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எங்களோட ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. இதுக்கு என்ன அதுக்கு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே மராட்டி தான் ஜாஸ்தி, ஹிந்தி கூட கம்மி. ஹிந்தி கூட கற்றுக்கலாம் போல, மராட்டி வாயில் வர மாட்டேங்குது. அதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்படியா? எங்களுக்கு கேட்க எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே தெரியுமா? ஹிந்தி அண்ட் மராட்டி தெரியும், ஹிந்தி தெரியும். ஆனால் அது எவ்வளோ டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் நல்லா இருக்கேன்னு கேட்டால் கைசே அச்சேக்கா அப்படின்னு கேட்குறது ஹிந்தி. ஓகே, ஆனால் மராட்டி அப்படி இல்லை. மராட்டியில் எப்படி கேட்பாங்க? கைசே ஜவுளிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வேறுபாடுகள் வேற மாதிரி போகுது. சாப்பிட்டியான்னு கேட்குறது காணா காய்க்கியா, அங்கே அப்படி கடல. ஓகே, ஜவுளிக்கா
खाना खाए क्या அப்படின்னு கேட்குறது அது வேற மாதிரி இருக்குது. तुम्ही कैसे असं மராட்டியே வேற. ஓகே, கம்ப்ளீட்டா வேற ஸ்கிரிப்ட் மராட்டி அது. வேற. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து இந்த மொழி கற்றுக்கிட்டீங்க. எஸ். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம், ஒரு ப்ரீஃபாக ஒரு சொல்லுங்களேன். யாசகம் கேட்கறது தான் அனுப்புனாங்க. நான் கடையாக ஏறி நானும் யாசகம் கேட்டேன். ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவிங் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட மேற்கொண்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேட்டுங்க வீட்டில் கல்யாணம், அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், குழந்தை பிறந்தாவோ எதுவாக இருந்தாலுமே என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் அதுக்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்குவோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிப்போம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சேட்டுங்க. ஸோ அதில் வச்சு பண்ணதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஜரி பண்ணி அங்கேயே இருந்தேன் 13 வருஷம். மன ரீதியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும்ல, அது ஒரு விதமான பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஏன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கோம், தனியாக இருக்கோம், மொழி தெரியாத ஊரில் இருக்கோம். ஓகே, நம்மளை மாற்றிக்க போகிற ஒரு மேல் டு ஃபீமேல் டிரான்சிஷன் தான் இது. பாடி டிரான்சிஷனுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல. ஓகே, மன ரீதியாக நம்ம இப்போ மாற ஆரம்பிச்சிட்டோம். பாடியாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுங்கள். எதுவுமே வந்து இப்போ சின்ன ஒரு கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, ஒரு தையல் போடுறாங்க, அதுவே உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது அப்படிங்கும்போது நாங்கள் இப்போ வந்து எவ்வளோ சர்ஜரி பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வலிகள் தான். இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த மாதிரி இருக்குமா? பண்ணியே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச லைஃப், அதாவது எனக்கு என்னோட பாடியை நான் தான் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த உறுப்பு என் உடம்புல தேவையில்லாததாக தான் அகற்றிடுறேன். ஓகே, அந்த மாதிரி தான் தோணும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு அது வேணான்னு தான் வேண்டாத ஒரு உறுப்பு. ஸோ இப்போது அங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு எப்போ வந்தீங்க? தமிழ்நாட்டு நோக்கி எப்போ பயணம்? அதுக்கப்புறம் இப்போ தான் 2020 தான் இங்கே வந்து. இப்போ தான் வந்தீங்களா நீங்கள்? ஸோ அப்போ நீங்கள் நார்த் இந்தியன் இல்லை? ரொம்ப வருஷம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தேன். ஓகே. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஹார்ட்ல. ஸோ பார்த்துக்கிற சொல்லி இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்க சொல்லி தான் நான் இங்கே வந்து. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் கான்வர்சேஷன் இருக்கா உங்களோட வீட்டிலேருந்து வீட்டுக்கும்? இருக்கு. அம்மா அப்பா கிட்ட அவங்க கிட்ட பேசுறேன், கொள்றேன். கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க, ஓடி போய் 5 வருஷம் கழிச்சு தான் பேசினாங்க. இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காங்க. என்ன சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்கணுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்த பிறகு எனக்கு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இதா இல்லாம, நீ கரெக்டா இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு, பொம்பளை மாதிரி இருக்க, சரி வா போன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்று இருக்குங்களே, நம்ம வந்து இப்போ அம்மா அப்பாவை திருப்பி சந்திக்க போறோம், ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு பொண்ணாக போய் சந்திக்க போகிறோம்னு அந்த ஜேர்னி இருக்கும்ல, அந்த ட்ராவலில் என்னெல்லாம் யோசிச்சுட்டு போனீங்க? நான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஓகே. என்ன சுடிதார் எல்லாம் போட்டுட்டு அழகாக தலை பின்னி, ஓகே, பூ கொஞ்சோண்டு வச்சுட்டு, எங்கள் கோயம்புத்தூர் மாதிரியே சின்னதாக திண்ணீர் விட்டுட்டு, சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு நீட்டாக போனேன். கோவிலில் தான் போய் இறங்கினேன், ஈஸ்வரன் கோவிலில் போய் இறங்கிட்டு ஃபோன் அடித்து வர சொன்னேன். வந்தாங்க, பார்த்துட்டு சரி நைட்டுக்கு மேலே வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. ஏன்னா பகலாக இருந்தனால வேணாம், நைட்டுக்கு மேலே வான்ட்டாங்க. நைட்டுக்கு மேலே தான் வீட்டுக்கு போய் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு பேசிட்டு பழகிட்டு வந்தேன். சொன்னாங்க அப்போமே, அழகாக பொண்ணு மாதிரி இருக்கவனு யாரும் கண்டுபிடிக்க மாட்டேன், நீ பகலில் கூட வரலாம் தான் அப்படின்னு. ஓகே. ஸோ அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போய் கொடுத்தீங்களா? இங்கே அந்த பூனால ஃபேமஸாக இருக்கக்கூடிய முறுக்கு, மிக்சரு, அப்புறம் புடவைங்க, என் தங்கச்சிக்கு சுடிதாரு, அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனேன். ஸ்டடீஸ் பற்றி பேசணும். என்ன படிச்சீங்க? அதை பற்றி? நான் படித்தது அங்கே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன், அதோட ஓடி வந்துட்டேன். பட் அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம படிச்சிருக்கலாமோ, இல்லை அந்த மாதிரி எதுவும் ரிக்ரெட்ஸ் இருக்குங்களா? எஸ், எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைகளில் இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சக மாணவர்கள், என்ன சக தோழர்கள் வந்து என்னை வந்து கேலி கிண்டல்களுக்கு உண்டாக்குறதும், என்ன ஒரு மாதிரி வந்து பேசுறதும், அந்த மாதிரிலாம் இருந்தனால எனக்கு அந்த நேரத்தில் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு தோணலை. இந்த இடத்த விட்டு நான் நகர்ந்தா போதும், ஓகே, ஐ லீவ் மீ அலோன், எப்படியாவது தனியாக எங்கேயாச்சும் போய் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. இது நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் வந்து ஒரு தாட்டு, இது எனக்கே ஃபஸ்ட்டு தெரியல அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இதை பார்த்து கிண்டல் பண்ணி சின்ன பசங்க அதெல்லாம் இருந்திருக்கோங்க கூட, அதெல்லாம் நடந்ததுங்களா? இருந்துச்சு. என்ன அந்த வயசில் குட்டி பசங்க தான், நீங்கள் எல்லாருமே குட்டி பசங்களை தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வயசில் இருக்கிற பசங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதுதான் இதே கிண்டல்கள் கேலிகள் தான். அப்போவுமே அந்த நம்பர்ஸை வச்சு எங்களை கிண்டல் பண்ணுறது, பேசுறது, நடக்கிற நடைய பாரு, பேசும்போது பொம்பளை மாதிரியே பேசுவான் பாரு, கையை அசைச்சு பேசுவான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஹர்ட் ஆகுமா? அந்த மொமெண்ட் ஹர்ட் ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான், இப்போ உன்னை கட்டிக்கிட்டுமா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த மாதிரிலாம் அப்போவுமே கேட்பாங்க. ஓ, பொண்ணு பெசரில் பொண்ணா இருக்கியா, பொண்ணாயிடுறியா, பாம்பைக்கு போறியா, வேணா அனுப்பி வைக்கட்டுமான்னு அப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே.
ஐயோ என்ன இப்படிலாம் கேட்குறாங்க, ஒருவேளை நம்ம அப்படித்தானோ, நம்மளுக்கே அப்பதான் டவுட் வரும், நம்ம அப்படித்தானோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கேட்கணும்னு நினைச்சேன், அனுஸ்ரீ ஏன் இந்த பேர் சூஸ் பண்ணீங்க? அனுஸ்ரீன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாரு. அப்போ அதோட பேர் வந்து அனுஸ்ரீ கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பேரு. எங்க அப்பாவுக்கு வந்து இந்த இதுக்கு எங்க அப்பாவோட பர்த்டே அப்படி இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு நியூ இயர்க்குலாம் வந்து அந்த அங்கேருந்து கேக் அனுப்புவாங்க. எங்க அப்பா மேனேஜரா இருந்தார் அந்த கம்பெனில. அப்போ அந்த கேக்கை திறக்கும் போது அனுஸ்ரீ கார்மெண்ட்ஸ்ன்னு போட்டு அந்த கேக் வரும். அப்போ எனக்கு அந்த அணு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணா இருந்தா எனக்கு அணுன்னு பேர் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ ஸ்ரீ நல்லா இருந்துச்சு. அப்போ அனுஸ்ரீன்னு சேர்த்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட கம்பெனி பேர் தான் அனுஸ்ரீ கார்மெண்ட்ஸ். ஸோ அதை அப்படியே நான் இங்கே வரும்போது இங்கே வந்து கேட்டாங்க, உனக்கு என்ன பேர் பிடிக்குன்னு சொல்லி வச்சுக்கிறியா இல்லை நாங்கள் வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. திருநங்கை இதில் எனக்கு ஒரு பேர் பிடிக்கும், ஆனால் நீங்கள் அதை வைப்பீங்களான்னு கேட்டேன். சொல்லி பிடிச்சா நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிறோம், நீ என் பேர் அனுஸ்ரீன்னு வைப்பீங்களான்னு கேட்டேன். சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பிடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பேர். நான் வந்து பயங்கரமாக அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு டீட்டெயிலிங் இருக்கும்னு நினச்சி நான் கேட்டேன். பட் ரொம்ப அழகாக வந்து அப்பா ஒர்க் பண்ண ஒரு கம்பெனி அது எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால அனுஸ்ரீ அப்படின்னு வச்சுட்டு. ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அந்த நேம் தான் இருந்ததா இல்லை சாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சா, இந்த பேர் அந்த பேர் அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. என்னை வந்து சிம்பிளாக பட்ட பேர் வச்சு எனக்கு அப்பவுமே வந்து ஒரு பையன் மேலே ஒரு காதல், ஒரு சின்ன காதல். பையனா இருக்கும் போது ஒரு காதல் வரும். அந்த காதல் அவனை நான் ஒன் சைடா எனக்கு அவனை பிடிக்கும், அவனை சைட் அடிப்பேன். அப்படி சைட் அடிக்கும் போது அந்த பையன் வந்து நான் சொல்லுவேன், அவனும் என்னை சைட் அடிச்சான் அந்த டைம்ல. பையனா இருக்கும் போதே அவனும் என்னை சைட் அடிச்சான். நீ மட்டும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டுனா அழகாயிட்டு கல்யாணம் பண்ணி. இது அந்த 10th அந்த டைம்ல, 9th 10th அந்த டைம்ல, ஒரு 2008-9 டைம்ல. ஓகே, அந்த டைம்ல அப்போல்லாம் வந்துட்டு அவன் சொன்னான், நீ வந்து அப்போ என்ன எப்படி கூப்பிடுவேன், எனக்கு இந்த பேர் சொல்லாத, ஏதாவது இப்போ பெண்கள் பேர் சொல்லும்போது சூர்யா ஜோதிகா சார் வந்து எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னை ஜோன் கூப்பிட்டுமான்னு கேட்டாரு. அப்பனா சரி என்ன ஜோன் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பேர் எனக்கு பிடிச்சிச்சு. ஜோன் அவர் எனக்கு கூப்பிடும் போது எஸ் அந்த மாதிரி ஜோன்னு வச்சுக்கலாம். நானும் ஜோனு ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த அனுஸ்ரீ கார்மெண்ட்ஸ் எனக்கு அதை விட ரொம்ப, எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன அதான் ஓடி வந்துட்டேன். கான்டாக்ட் எதுவும் இல்லை, ஜோனு வைக்கணுமான்னு யோசித்தேன். எனக்கு அது அப்போ அந்த நேரத்தில் என்ன பேர் சொன்னாலும் டக்குன்னு எனக்கு அதுதான் வந்துச்சு. ஓகே, அனுஸ்ரீ கார்மெண்ட்ஸோட அந்த இது வந்துருச்சு கம்பெனி. ஓகே, அந்த கியூட்டா இருந்தது அந்த காதல் கதை. நீங்க ரொம்ப சுருக்கி சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இல்ல இன்னைக்கு அவருக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கு. அவர் நம்ம பேரை சொல்ல வேண்டாம், என்ன எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி சொல்றேன். சின்ன வயசுல எனக்கு நானும் அவனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரு வீட்டு பக்கத்துல. என் வீடு இங்கன்னா ஒரு 4-5 தெரு தள்ளி தான் அவரோட வீடும். சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒட்டுக்கா தான் வளர்ந்தோம், படிச்சோம், விளையாண்டுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு இந்த பால் வச்சு அடிச்சு விளையாடுவாங்க, மசான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்துட்டு. அவங்க தொட்டுட்டோம்னா அடிக்க முடியாது, தூரமா இருக்கிறவங்க எல்லாம் அந்த பால் எடுத்து அடிச்சு விளையாடுவாங்க, முதுகு பஞ்சர் அப்படின்ற மாதிரி. எஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த கேம் விளையாடும் போது அந்த பால் அந்த பையன் கையில போயிருச்சு. நான் பக்கத்துல தான் நின்னேன், நான் கண்ணை மூடிட்டேன், நான் அடிக்க போறான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டேன். அப்படி அமைதியா நின்று அவனை அப்படி பார்த்தோன்னே அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்துட்டு என்ன அடிக்காம 10 பையன் அடிச்சிட்டான். அடிச்சோடனே அந்த பால் எல்லாம் அவன் மேல போய் விழுந்துருச்சு. அவனை மற்றவங்களெல்லாம் அடிக்கிறான். எப்பெல்லாம் அவன் பால் அவங்ககிட்ட போகுது அப்பெல்லாம் என்ன வந்து அடிக்கிறதே இல்லை. என்னை பார்ப்பான், என்ன அடிக்காம மற்றவனே அடிச்சிட்டு இருந்தான். அது ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தன் அடிக்கிறான், ஒரு வேலை நம்மளை சைட் அடிப்பானோ, நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டுன்னு. அவரை விட்டுட்டான். அடிச்சேன்னு வச்சுக்கோ, பின்னாடி முதுகெல்லாம் சிவப்பாயிரு, தெரியுமா தெரியாதான்னு என்னை கேட்டான். தெரியும், ஆனால் நீ என்னை அடிக்கலையேன்னு கேட்டேன். சரி பாவமாக இருந்துச்சு அதான் ஒன்று அடிக்கல அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி வந்தோம், விளையாண்டோம். அப்பவும் என்னை அடிக்காம நான் பிடிச்சிட்டோம்னா விட்டுறணும்ல, நான் வேண்டவே கட்டி பிடிச்சிட்டேன், ஓடி போய் அடி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் என்னை அடிக்காம இப்படி என்னை பார்த்துட்டே இருந்தான். நானும் அவரை அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன், கண்ணையும் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ மற்றவங்கள பக்கம்லாம் அடிச்சுட்டு அது போயிட்டாரு. அப்புறம் பேச ஆரம்பித்தோம், சும்மாவே எப்படி இருக்க சாப்பிட்டியான்னு கேட்டு பழகுறது, அப்பப்போ வர்றது, என்னை பார்த்துட்டு போகிறது. எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. ஓகே, நைஸ். அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு காதல் வந்தது. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டான். உண்மையாலுமே அந்த நேரத்தில் ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் என்னோட அந்த நேரத்துலேயே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் போகிறேன், இந்த மாதிரி பண்ணட்டுமான்னு கேட்டேன். நீ பண்ணிக்கோ, பண்ணால் கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னார். அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு, எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு, நாங்கள் காதலிக்கிறோம், ஒரு பையனும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க வீட்லேயும் ஸ்ட்ரிக்டாகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த காதல் கதை. எனக்கு தெரிஞ்சு மேபி அவருக்கு தெரியும்ல, இது கண்டிப்பாக பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும், நான் தான் கொடுக்குறேங்கிறது தெரியும்.
இப்போ மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ரிக்ரெட் பண்ணுவார், ஐயோ நிறையவே. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபால்ஸ் ஹோப்லாம் கொடுக்குற கதைகள்லாம் இருக்கும்ல, நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி காதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கப்புறமா வந்து இல்லாம போயிடுவாங்க. So, அந்த மாதிரியான நான் அப்புறம் அது வந்து அது அந்த காதல் வந்து என்னோட சின்ன டவுசர் போட்ட சட்டையோட காதல் இது. புடவை கட்டின பிறகும் ட்ரெஸ் இந்த உடை அணிஞ்ச பிறகு வந்தது ஒரு காதல். அந்த காதல்லையும் எனக்கு கரெக்டான எனக்கு இது கிடைக்கல. நான் நினைக்கிற அந்த பாசம் கிடைக்காதனால நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு காதல் வந்தாலும் நான் அதை நம்புறதும் இல்லை. நான் நம்பிக்கை போயிருச்சு. ஒரு தடவை நம்பிக்கை வச்சு அதான் நான் உடைந்த கண்ணாடிகளை நம்ம திரும்ப சேர்த்து வச்சாலும் அதோட இது காமிக்கும், அதோட பிம்பம் எப்படி இருக்கோ உடைஞ்சதோட சிகல்கள் தெரியுங்கிற மாதிரி எனக்கு அந்த காதல் அவங்கள பார்த்தா தெரியும். ஐயோ ஏற்கனவே உடைஞ்ச கண்ணாடி இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஐயோயோ அப்படின்னு பயந்துருவேன் நான். அனுஸ்ரீக்கு காதல்னா என்ன? காதல் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்து இது வந்து அன்பு வச்சாதான் காதல். இல்ல, காதல்ல காமம் இருந்தாதான் காதல். கரெக்டுங்களா? ஆனா காமமே காதலா இருந்துடக்கூடாது. காமம் கலந்த ஒரு காதலா இருக்கலாம், பட் காமமே காதலா இருந்தா செட் ஆகாது இல்லையா? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.